நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான நம்முடைய ஜாஷ்வா டிவி அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் இந்த புதிய மாதத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில் கர்த்தர் நம்மளை பார்க்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். 1 மாதங்கள் கண்மணி போல நம்மளை பாதுகாத்து வழி நடத்தினார். 1 மாதங்கள் அது எப்படி போனது என்று சொல்லி தெரியலை. 1 மாதங்கள் கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சார்? திருப்தியாக பாதுகாத்து வழி நடத்தி நம்மளை ஆசீர்வதித்தார். 2025 2வது மாதத்தை கர்த்தர் காண கிருபை செய்தார். ஏசப்பாவுக்கு ரொம்ப நன்றி. அவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மளோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். வசனம் சொல்லுது, வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறார். நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். இந்த 2வது மாதத்தின் இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. ஒவ்வொரு வாரமும் நம்முடைய ஜாஷ்வா டிவியில் ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணிக்கு கிதியோனின் அப்போஸ்தலர் ஊழியங்கள் மூலமாய் வழங்கும் இந்த உருவாக்கும் நேரம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களோடு கூட பார்க்கிறோம். உங்களோடு கூட பேசுகிறார் கர்த்தர். இந்த செய்தி நீங்கள் தொடர்ந்து நிறைய பேர் நீங்கள் பார்த்துக்கிட்டு வர்றீங்க, நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க, ஜெப குறிப்பு சொல்கிறீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அற்புதத்தையும் அதிசயத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார். அவர் நல்லவர், அவர் பெரியவர். இந்த வாரமும் நம்முடைய ஜாஷ்வா டிவியில் கர்த்தர் செய்திகளை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருக்கு சோத்திரம். தொடர்ந்து நீங்கள் செய்தியை பாருங்கள். இந்த ஜாஷ்வா டிவியோடு கூட இணைந்து ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் கிருபைகளை கொடுத்துருக்கிறார். தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஜாஷ்வா டிவிக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இதனுடைய எல்கைகளை இன்னும் விரிவாக்கட்டும். இன்னும் அநேக மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு சேர்கிற நல்ல ஒரு ஊழியமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால் இதனுடைய தேவைகள் அநேகம் உண்டு. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த ஊழியத்தை கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிக்கட்டும். எங்களுக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். எங்களுடைய ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டு வருகிறார். இன்னும் கர்த்தர் எங்களை ஊழியத்தின் பாதையில் எடுத்து கொண்டு சொல்வாராக. வழக்கமாய் சொல்வது போல பார்க்கிற உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறார். உங்களுக்கு இருக்கிற பலகீனங்களை மாற்றுகிறார். நிறைய கேள்விகளுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். இது உண்மை. ஏனென்று சொன்னால் ஒரு சிலர் ஃபோன் பண்ணி பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, கர்த்தர் ஒருவரோடு கூட பேசியிருக்கிறார் என்று சொல்லி. அதனால் செய்திகளை பார்ப்பதினால், செய்திகளை கேட்பதினால் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். இந்த உருவாக்கும் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். இது உதவுமா உதவாதா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் உங்களை நினச்சிட்டு இருக்காரு, உருவாக்கி கொண்டு இருக்கிறார். பயப்படாதீங்க, கலகாதீங்க, திகைக்காதீங்க. 1 மாதத்தை கர்த்தர் நமக்கு நடத்தி முடித்தார். 1 மாதமும் கர்த்தர் நமக்கு தேவைகளை சந்தித்து கொடுத்தார். கர்த்தருக்கே, ஏசப்பாவுக்கே எல்லா துதி, கனம், புகழ், மகிமை எல்லாம் உண்டாகட்டும். சரி, இந்த மாதத்தின் இந்த பிப்ரவரி மாதத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை ஒரு வார்த்தை. போன மாதம் ஒரு தலைப்பின் கீழ் செய்தியை பார்த்தோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் ஒரு 4 வாரம் 5 வாரம் செய்தியை நம்ம பார்ப்போம். அப்படின்னா தான் வரிசையாக புரியும். சரியா? இந்த வாரம் என்ன தலைப்பு என்று சொன்னால், எபேசியர் 5ஆம் அதிகாரம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். இப்போ நம்ம ஏசப்பட்ட நிறைய காரியங்களை கேட்போம். எனக்கு அதை வாங்கித்தாங்க, எனக்கு இதை வாங்கித்தாங்க, நாங்கள் அப்படி இருக்கணும், நாங்கள் இப்படி இருக்கணும் அப்படி சொல்லி நம்முடைய விருப்பங்களை நம்ம சொல்லுவோம். நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? எனக்கு என்ன பிடிக்குமோ நான் அதை ஜெபத்தின் மூலமாக சொல்லிக்கிட்டே இருப்பேன்.
எனக்கு அதை வாங்கித்தாங்க, எனக்கு இதை வாங்கித்தாங்க, எனக்கு அந்த ட்ரெஸ்ஸை வாங்கித்தாங்க, எனக்கு அந்த கார் வாங்கித்தாங்க, எனக்கு வீடு கட்டித்தாங்க, எனக்கு வேலை வாங்கித்தாங்க, இப்படின்னு சொல்லி நம்முடைய காரியங்களை சொல்லிக்கிட்டே இருப்போம். எனக்கு பிடிச்சதை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். சரியா? ஆனால் இந்த வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பிரியமானது இன்னது என்று நீங்கள் சோதித்து பாருங்கள். நீங்கள் எத்தனை நாளாக ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, எத்தனை வருஷமாக நீங்கள் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, என்னைக்காவது ஏசப்பாவுக்கு நான் ஜோம் பண்ணுறது பிடிக்குமா, நான் ஜெபம் பண்ணுகிற இந்த பாயிண்ட் கர்த்தருக்கு பிடிக்குமா, இந்த ஒரு காரியத்தை குறித்து நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேனே, அப்போ இந்த காரியம் கர்த்தருக்கு பிரியமான காரியமா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்து பார்த்தது உண்டா? உங்களுடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமான ஜெபமாக இருக்கிறதா? நீங்கள் செய்கிற காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமான காரியமாக இருக்கிறதா? நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் கர்த்தருக்கு பிரியமான வார்த்தையாக இருக்கிறதா? நீங்கள் செய்யக்கூடிய தொழில் கர்த்தருக்கு பிரியமான காரியமாக இருக்கிறதா? நீங்கள் யோசித்து பார்த்தீங்களா? ஏன் ஆசீர்வாதம் வரல? ஏன் இவ்வளோ ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு இருக்கு? ஏன் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை? ஏன் குடும்பத்தில் நிம்மதி இல்லை? என்னைக்கே அதை யோசித்து பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு பிரியம், உங்களுக்கு ஆசை, உங்களுக்கு என்ன தேவையோ அதைத்தான் நீங்கள் ஏசப்பாட்ட சொல்லியிருக்கீங்க ஒழிய ஏசப்பாவுக்கு என்ன பிரியன்னு சொல்லி என்னைக்காவது நீங்களும் நானும் யோசித்தது உண்டா? இந்த செய்தியை உட்கார்ந்து எழுதும்போது எனக்கு ரொம்ப ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருந்துச்சு. இது எப்படி இப்படி ஒரு வசனம் இருக்குது? வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். என் பேரை போட்டிருக்கேன், இதில் எழுதியிருக்கேன் பாருங்கள், டேவிட் அப்படின்னு எழுதி வச்சுருக்கேன். கர்த்தருக்கு பிரியமானது என்னன்னு எனக்கு தெரியுமா? உங்களுக்கு அது எல்லோரும் சொல்லுவாங்க பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. எடுத்த உடனே அதை தான் சொல்லுவாங்க, பரிசுத்தமாக இருந்தால் கர்த்தருக்கு பிரியம். ரைட், ஓகே, சந்தோஷம். அடுத்து வேறு என்னெல்லாம் இருக்குது? இந்த செய்தி எழுதும்போது வாசிக்க 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 மொத்தம் 9 பாயிண்ட் எனக்கு கிடச்சிது. 9 வாரம் நான் செய்தி கொடுக்கலாம். கர்த்தருக்கு பிரியமானது என்னன்னு சொல்லி நம்ம அவரை சோதித்து பார்க்கணுமா? அவருக்கு என்னெல்லாம் பிடிக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போது நம்முடைய வீட்டில் பிள்ளைகள் இருப்பாங்க, சரியா? இப்போ 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய காரியம் எல்லாம் பிள்ளைகளுக்கு பிடிக்காது. பிள்ளைகள் பிடிக்கிற காரியம், பிள்ளைகள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நமக்கு பிடிக்காது. ஒரு சில காரியங்கள் நமக்கு பிடிக்கும், ஒரு சில காரியங்கள் நமக்கு பிடிக்காது. அப்போ நமக்கு இருதயத்துக்கு பிடிச்ச காரியம் அந்த பிள்ளைங்க செய்யும்போது, நீ நல்ல பையம்மா, நீ நல்ல பிள்ளை, நீ நல்ல காரியம் செஞ்ச அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நமக்கு பிடிக்காத காரியங்களை செய்யும்போது நம்ம அடிப்போம், திட்டுவோம், அந்த பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க மாட்டோம். இப்படி நிறைய காரியம் இருக்குது. அப்போது நம்ம எவ்வளவு ஜெபம் பண்ணாலும், நம்மளை எவ்வளோ உபவாசம் இருந்தாலும், நம்ம எவ்வளோ அழுதாலும் நம்ம காரியத்தை சொல்லிக்கிட்டே இருக்க ஒழிய கர்த்தருக்கு எது பிரியம்னு சொல்லி நம்ம பார்த்ததில்லை. கர்த்தருக்கு பிரியமானது என்னன்னு சொல்லி நம்ம ஒரு நாள் யோசிச்சதில்லை. எனக்கு இது வேணும், என் குடும்பத்தில் இப்படி நடக்கணும், எனக்கு இப்படி வீடு கட்டணும், எனக்கு இப்படி கடை வேணும், நான் இப்படி ஊழியம் பண்ணணும் அப்படி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிற மொழிய கர்த்தருக்கு பிரியமானது என்னதுன்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னைக்காவது கேட்டிருக்கிறீங்களா? இல்லைன்னா நீங்கள் செய்யக்கூடிய காரியம் கர்த்தருக்கு பிரியமான காரியமா? யோசித்து பார்க்கலாம். இது எனக்கு செய்தி என்னால் எழுதி முடிக்க முடியல. ஏசப்பாவுக்கு என்ன பிடிக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? நீங்கள் உங்கள் வார்த்தை பிரியமான வார்த்தையா? உங்களுடைய சிந்தனை பிரியமான சிந்தனையா? நீங்கள் பேசுகிற வார்த்தை பிரியமான வார்த்தையா? யோசித்து பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமானது என்னன்னு நீங்கள் சோதிச்சு பாருங்கள். எத்தனை நாள் நம்ம யோசித்து பார்த்துருக்குறோம்? எத்தனை நாள் நம்ம யோசித்து பார்த்துருக்கோம்? ஏன் ஒரு ஆசீர்வாதம் நமக்கு தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது? ஏன் ஒரு நன்மை நமக்கு தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது? எதற்கு இவ்வளோ முயற்சிகள் எடுத்தும் நம்மளால் இந்த காரியத்தை வாய்க்க முடியலை? கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதா அந்த காரியம்? நீங்கள் யோசித்து பார்த்தீங்களா? சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 8வது வசனம் சொல்லுது. 40வது சங்கீதம் 8வது வசனம் சொல்லுது, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். தாவீது சொல்கிறாரு, எனக்கு பிரியமானதை அல்ல ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன். தாவீது ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த ஒரு சாதாரண சிறுவன். அவனை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ராஜா ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டார், ராஜாவாக மாற்றி விட்டார். தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரை எனக்கு பிரியமானதல்ல, எனக்கு விருப்பமானதல்ல, என் தேவனை உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களா? நீங்கள் ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணும்போது பேசும்போது நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களா? ஆண்டவரே என் விருப்பம், என் விருப்பம், இப்படி சொல்லி 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 நம்ம ஒரு லெவலுக்கு மேலே ஆசீர்வாதத்தை வாங்க முடியாமல் போயிட்டோம். கர்த்தர் சொல்கிறாரு, எனக்கு பிரியமானது என்னது நீ பார்த்துருக்கியா?
நம்ம ஒரு காரியத்துக்காக விடாப்பிடியாக ஜெபம் பண்ணோம், ஒரு சில காரியங்களுக்காக கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் இந்த காரியம் கர்த்தருக்கு பிரியமானதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? கர்த்தருக்கு இது பிரியமானது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்து பார்த்துருக்கிறீங்களா? எவ்வளவோ அழுது பார்த்தாச்சு, எவ்வளவோ ஜெபம் பண்ணி பார்த்தாச்சு, ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்கள் நடக்கலை அப்படின்னா அது கர்த்தருக்கு பிரியமானது அல்ல. கர்த்தருக்கு பிரியமானது அல்ல. கர்த்தர் அவருக்கு பிரியமானது தான் உங்களுக்கு தருவார வழியை. உங்களுக்கு பிரியமானதை எல்லாத்தையும் கர்த்தர் என்ன செஞ்சார்? டக்கு 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 டக்குன்னு கொடுக்க மாட்டார். எல்லாவற்றையும் உங்களுக்கு தகுதியான நேரத்தில் தகுதியான காலத்தில் கர்த்தர் தருவார். இன்னும் ஒரு சங்கீதம் 143 சங்கீதம் 10வது வசனம் சொல்லுது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நம்ம கேட்கணும், ஏசப்பா உமக்கு எது பிடிக்கும்? உங்களுக்கு பிரியமான காரியத்தை நான் செய்வதற்கு எனக்கு ஞானத்தை தாங்க. உமக்கு பிரியமான காரியத்தை நான் பேச எனக்கு ஞானத்தை தாங்க. எனக்கு நீங்கள் போதித்தரலுங்க சொல்கிறார். சரி, இப்போ செய்தியோட தலைப்பு கர்த்தருக்கு பிரியமானது எது? உங்களுக்கு பிரியமான காரியத்தை கர்த்தர் கேட்கல, அது வசந்தது. அவர் உன்னுடைய மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன்னுடைய ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவார். ரைட், ஓகே. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பாருங்கள். கர்த்தருக்கு ஏசப்பாவுக்கு நீங்கள் என்னெல்லாம் செஞ்சால் பிடிக்கும்? இந்த 4 வாரம் நம்ம பார்ப்போம், சரியா? ஏசப்பாவுக்கு நீங்கள் என்னெல்லாம் செஞ்சால் பிடிக்கும் வசனத்தின் மூலமாக பார்ப்போம். நான் ஏதோ சும்மா கதைகளை பேசுவதற்காக இங்கே நான் வரல, வேதத்தில் உள்ள வசனத்தை எடுத்து உங்களுக்கு சொல்வதற்காக வந்திருக்கிறேன். ஏன் சொன்னால் இன்றைக்கி நம்ம நிறைய ஆசீர்வாதங்கள் ஒரு லெவலுக்கு மேலே வாங்க முடியல. ஏன் தெரியுமா? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை கேட்டு 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 பல நாட்களை பல வருடங்களை வீணாக்கிட்டோம். கர்த்தருக்கு பிரியமானது என்னன்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா நம்முடைய வாழ்க்கையை எங்கேயே போயிடும். இப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு மனிதரை வைத்து நம்ம ஒரு காரியம் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா என்ன செய்வோம்? அந்த மனிதருக்கு எதை கொடுக்கணும், எந்த பொருளை வாங்கி கொடுத்தால் எதை கொடுத்தா நமக்கு செய்வார்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், விவரமாக சொல்ல வேண்டாம். அப்போ சாதாரணமான ஒரு மனிதனுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத நம்ம நினச்சணும், கண்டுபிடிக்கணும். ஒரு டீ கடைக்கு நம்ம போகிறோம், டீயில் சீனி குறைய போட்டு குடிக்கிற ஒரு மனிதருக்கு கூட அரை கரண்டி சீனி போட்டு டீ கொடுத்தா அவர் நினைச்ச மாட்டார், குடிக்க மாட்டார். சீனியே போடாமல் எம்டியாக குடிக்கிற மனிதருக்கு சீனி போட்டு கொடுத்தா அவர் நினைச்ச மாட்டார், டீ குடிக்க மாட்டார். அப்போ இந்த மனிதனுக்கு இப்படி கொடுக்கணும், இந்த மனிதனுக்கு இதை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிச்சா தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். மனிதனுக்கே கண்டுபிடிக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, எனக்கு பிரியமான காரியமும் இந்த உலகத்தில் உண்டு. நீ எனக்கு பிரியமான காரியத்தை, கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய வெற்றியை தருவார். கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் நம்மளை ஏற்றுக்கொள்ளுவார், நம்மளை அங்கீகரிப்பார், நம்மளை ஏற்றுக்கொள்ளுவார், நம்மளை ஆசீர்வதிப்பார். சரி, 69ஆம் சங்கீதம் 69ஆம் சங்கீதம் 30வது வசனம் 31ஆம் வசனம். 69ஆம் சங்கீதம் 30-31. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் வீரியுளும் உள்ள காளை எருதுவை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். அவருக்கு என்ன பிடிக்குமா? பலசாலிகளை அல்ல, பலமுள்ளவைகளை அல்ல, பெரிய காரியங்களை அல்ல. அவர் சொல்றாரு, தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். இதுதான் கர்த்தருக்கு பிரியமான காரியமா? நான் இத்தனை லட்சம் கொடுக்கேன், இது கொடுக்கேன், அது கொடுக்கேன், ரைட், ஓகே, கொடுக்க வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ நல்லா பாட்டு படிப்பியா, நீ நல்லா ஜெபம் பண்ணுவியா, நீ நல்லா ஆராதிப்பியா, நீ நல்லா பிரசங்கம் பண்ணுவியா, என்னுடைய பாதத்தில் நீ உட்கார்ந்துருப்பியா, அதுதான் எனக்கு பிரியமான காரியம் அப்படின்னு சொல்கிறேன். இன்றைக்கி நிறைய மனிதர்கள் எங்கெல்லாமோ போகிறாங்க, எங்கெல்லாமோ கொண்டு பல லட்சம் கோடியை கொண்டு தட்டுதாங்க, அது பிரச்சனை இல்லை.
ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? நீ நல்லா பாட்டு படிப்பியா, நீ நல்லா ஆராதிப்பியா, நீ நல்லா ஜோம் பண்ணுவியா, நீ நல்லா சோத்திரம் பண்ணுவியா, அதுதான் எனக்கு பிடிக்கும். நான் உன்னை வேறு ஒன்று கேட்கலையே. எனக்கு பிரியமானது நீ நல்லா என்ன துதிக்கணும், என்ன ஆராதிக்கணும், என்கிட்ட நீ பேசணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஆசைப்படுகிறார். 150ஆம் சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா, எக்கால துணியோடே அவரை துதியுங்கள், வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள், தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள், யாழோடும் தீங்குகளோடும் அவரை துதியுங்கள், ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள், பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. தேவனுடைய வார்த்தை சொல்லுது, அவரை ஆராதிக்கணும். நாங்கள் ஒவ்வொரு வாரமும் நிறைய இடங்கள்லேருந்து அழைப்புகள் வரும். நான் சிஎஸ்ஐ சபைக்கு போயிருக்கிறேன், பெந்தகோஸ்து சபைக்கு நான் போயிருக்கிறேன், மாரநாத சபைக்கு நாங்கள் போயிருக்கோம். இப்படி எல்லா சபைகளுக்கும் ஊழியம் செய்வதற்காக போவோம். ஒரு சில சபைகள் துதியாரம் நடத்தும்போது, உபவாச கூட்டம் நடத்தும்போது ஒரு சிலர் பாட்டே படிக்க மாட்டாங்க, ஒரு சிலர் கைத்தட்டவே மாட்டாங்க, ஜெபிக்க சொல்லும்போது ஜெபிக்கவே மாட்டாங்க, ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கன்னா நன்றியே சொல்ல மாட்டாங்க, அவங்க பாட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அப்போ தேவனுடைய பிரசனத்தை, தேவனுடைய மகிமையை அவங்களும் பார்க்க முடியாது, நம்மளும் பார்க்க முடியாது. ஆனால் ஒரு சில சபைகளுக்கு, ஒரு சில ஆலயங்களுக்கு நாங்கள் போய் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா பாடல் வேலை, ஆராதனை வேலை, ஜெப குறிப்பு அப்படி நடத்த பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்று போல் கைத்தட்டி பாட்டு படித்து நல்லா அழுது சோம் பண்ணும்போது கர்த்தருடைய மகிமையை நாங்கள் பார்ப்போம். நாங்கள் மாத்திரமல்ல, அங்கே இருக்கிற மக்களும் பார்ப்பாங்க. இது உண்மையாக நான் சொல்கிறேன். இயேசு விடுவிக்கிறார் கெப்சமனே மையம் சொரண்டையில் இருக்குது. அங்கே நான் செய்தி கொடுக்க வந்திருக்கிறேன். அங்கே ஆட்கள் வருவாங்க. அந்த இடத்துல அந்த இயேசு விடுவிக்கிறார் கெப்சமனே அந்த பில்டிங்கில் உள்ளே போய் பாட்டு படிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த மகிமையை நான் நிறைய ட்ரிப் பார்த்துருக்கிறேன். எத்தனையோ இடத்துக்கு நான் ஊழியத்து போயிருக்கிறேன், எத்தனையோ ஆலயங்களுக்கு போயிருக்கிறேன். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான மகிமையை நான் பார்த்துருக்கிறேன். அது தேவனுடைய மகிமை. ஏன் அப்படின்னா, தேவனுக்கு பிரியமானது பாட்டு படிக்கணும், ஜோம் பண்ணணும், கைத்தட்டணும், சோத்திரம் பண்ணணும், அல்லேலூயா சொல்லணும். இதுதான் பிரியம். அந்த சொரண்டை இயேசு விடுவிக்கிறார் கெப்சமனே அந்த ஹால், ப்ரேயர் ஹால். அங்கே போய் ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. பாட்டு படிக்கணும், ஒர்ஷிப் பண்ணணும், செய்தி கொடுக்கணும். நானும் ஒரு 4-5 ட்ரிப் போயிருக்கிறேன். அங்கே போய் அந்த இடத்துக்குள்ள உள்ளே போனோன்னே அவ்வளோ ஒரு மகிமை, அவ்வளோ ஒரு பிரசன்னம், அவ்வளோ ஒரு காரியத்தை நான் உணர்ந்திருக்கிறேன், நான் பார்த்துருக்கிறேன். நான் மாத்திரமல்ல, முன்னன்னு நடத்தும் போது அங்கே இருக்கிற மக்கள் மத்தியில் தேவனுடைய மகிமை இறங்கதை நான் பார்த்துருக்கிறேன், நான் உணர்ந்திருக்கிறேன். அவங்களே சொல்லியிருக்கிறாங்க கர்த்தருக்கு பிரியமானது நீங்கள் கையை கட்டிக்கிட்டு நிற்பதல்ல, வாயை பொத்திக்கிட்டு நிற்பதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கலை. எத்தனையோ மனிதர்களுக்கு இன்றைக்கி வாழ்க்கை போடுறோம், எத்தனையோ மனிதர்கள் இன்றைக்கி உயர்த்தி பேசுகிறோம், எத்தனையோ மனிதர்களுக்கு நம்ம என்னெல்லாமே பேசுகிறோம். மனிதர்கள் அழிந்து போய்விடுவார்கள். ஆனால் உங்களையும் என்னையும் படைத்தவர் விரும்புகிற ஒரு காரியம், அவரை நோக்கி பார்ப்பீங்களா? ஏன் இன்றைக்கி நிறைய இடங்களில் எழுப்புதல் இல்லை? ஏன் இன்றைக்கி நிறைய சபைகளில் ஆவியும் இல்லாமல் அனலும் இல்லாமல் கிடக்கு? ஏன் இன்றைக்கி நிறைய ஆலயங்களில் ஆவியும் இல்லாமல் அனலும் இல்லாமல் கிடக்கு? யார்? நம்ம தான் காரணம். நம்ம பாட்டு படிக்க சொன்னால் பாட்டு படிக்கிறது கிடையாது, கைத்தட்ட சொன்னால் கைத்தட்டுறது கிடையாது, அல்லேலியா சொன்னால் அல்லேலியா சொல்கிறது கிடையாது. இதுவே எங்கே போய் சொல்ல? அல்லேலியா சொல்லுங்கன்னு சொன்னால் அல்லேலியா சொல்ல மாட்டேங்காங்க, அல்லேலியா சொன்னால் வேற மாதிரி நினைக்காங்க, சோத்திரம் சொன்னால் சோத்திரம் சொல்ல மாட்டேங்காங்க. கர்த்தருக்கு பிரியமான காரியங்க, கர்த்தரை துதிக்கணும். இன்னைக்கு எதுக்கு போகிறோம்? இன்னைக்கு ஆலயங்களுக்கு, சபைகளுக்கு எதுக்கு போகிறோம்? மனிதர்களை பார்க்கவோ போகிறோம்? இல்லையே, கர்த்தரை துதிக்க போகிறோம். கர்த்தருக்கு பிரியமான காரியம் கர்த்தரை துதிப்பது. நீங்கள் உங்கள் வீட்டில் வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் தங்கி இருக்கிற இடத்துல அப்படி ஒரு 2 பாட்டு படிங்க பார்க்கலாம். அப்படி 2 பாட்டு படித்து அவரை ஏசப்பா உண்மை துதிக்கிறோம், உண்மை ஆராதிக்கிறோன்னு சொல்லி உங்கள் வாயை திறந்து நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி பாடல் படிக்கும்போதே தேவனுடைய மகிமை உங்களை நிரப்போம். நீங்கள் ஆராதிக்கும் பொழுதே தேவன் உங்களை நிரப்பார். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், அவர் மகிமை என்னை நிரப்பி இருக்கிறத நான் உணர்கிறேன். அவர் உங்களோடு கூட பேசுவார். இப்போ அவருடைய மகிமை நான் உணர்கிறேன். சும்மா ஏதோ கட்டுக்கதை கிடையாதுங்க. இது கர்த்தருக்கு பிரியமானது.
கர்த்தருக்கு பிரியமானது. நீ வாயை கட்டி இப்படி கையை கட்டி, ஒரு சில சபைகளில் ஒரு சில ஆலயத்தெல்லாம் பார்த்துக்கிறேன், என்ன சொன்னாலும் சரி இப்படி தான் கையட்டிச்சிருப்பாங்க. இல்லைங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதுதான் விஷயம். கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்யாமல் விட்டுட்டு நான் கோயிலுக்கு அதை செஞ்சேன், நான் சபைக்கு இதை செஞ்சேன், அதுவும் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. முதல்ல கர்த்தர் பிடிக்கிறது உங்களை பிடிக்கும். உங்கள் வாயை திறந்து நீங்கள் பாட்டு படிக்கணும், உங்கள் வாயை திறந்து நீங்கள் ஜெபம் பண்ணணும், உங்கள் வாயை திறந்து அவரை துதிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். பாஸ்டர் ஆபிரகாம் சார்லஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் இறந்து விட்டார். பாஸ்டர் ஆபிரகாம் சார்லஸ் மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒர்ஷிப்பு ஆராதனை 1 மணி நேரம் நடக்கும். அவருடைய ஆராதனையில் அந்த கிரவுண்டில் எத்தனை ஆயிரம் பேர் இருந்தாலும் அத்தனை ஆயிரம் பேர் மேலேயும் தேவனுடைய மகிமை இறங்கும். நிறைய மனிதர்கள் நான் பார்த்துருக்கிறேன், அந்த ஒரு மனிதர் மூலமாய் கர்த்தர் எத்தனை மனிதர்களை நடத்தியிருக்கிறார் தெரியுமா? அந்த கிரவுண்டில் தேவனுடைய மகிமையை நான் பார்த்துருக்கிறேன், சுகம் கிடைக்கிறத நான் பார்த்துருக்கிறேன், பேய் பிசாசு ஓடுறதை நான் பார்த்துருக்கிறேன், நிறைய மக்கள் அழுது ஜெபிக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். நானே அந்த ஆராதனையில் அவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஆராதனையை விரும்புகிற தேவன் கர்த்தர். அந்த ஆராதனையில் கர்த்தர் அந்த அளவுக்கு ஆசைப்படுவார். உங்களை என்ன காரியத்துக்கு நீங்கள் ஆராதிச்சுக்கிட்டு இருக்கும்போதே விடுதலை நடந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு யாரும் தலையில் கை வச்சு ஜோமன்னு கிடையாது, யாரும் உங்களுக்கு பேய் வரட்டுன்னு கிடையாது. நீங்கள் பாடல் படிக்கும் பொழுது, நீங்கள் துதிக்கும் பொழுது, நீங்கள் ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஆராதனை வேளையிலே விடுதலை கொடுத்து கொண்டே இருக்கிறார். எதுக்கு பாட்டு படிக்காங்க? நேரத்தை போக்குவதற்கா? எதுக்கு ஆராதிக்கிறாங்க? சும்மா நேரத்தை இல்லைங்க. நீங்கள் பாடல் படிக்கணும், நீங்கள் துதிக்கணும், நீங்கள் ஏசப்பா செய்த நன்மையை நன்றின்னு சொல்லணும், அவரை ஆராதிக்கணும். அவரை நீங்கள் உயர்த்தி பேசும்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது ஏதோ சும்மா ஒரு புஸ்தகத்தை பார்த்து நான் பேசலைங்க. கர்த்தருடைய ஊழியத்தின் பாதையில் அநேக இடங்களுக்கு கொண்டு செல்லும்போது அவருடைய பிரசனத்தை நான் பார்க்குறேன், அவருடைய வாஞ்சியை நான் பார்க்குறேன். எதுக்கு நான் சொல்கிறேன்? இது ஓப்பனாக தான் சொல்கிறேன். சுரண்டை இயேசு உடிக்கிற கெப்சமனே மையத்தில் நான் 4-5 முறை கிட்ட கூட்டம் நடத்தியிருக்கிறேன், உள்ளே வர சொல்லியிருக்கிறாங்க. அந்த இடத்துல அவ்வளோ பிரசன்னங்க. ஏன்? அந்த இடத்துல ஜெபம் இருக்குது, அந்த இடத்துல பாடல் படிக்கிறவங்க இருக்கிறாங்க, அந்த இடத்துல உண்மையாய் ஆராதிக்கிறவங்க இருக்கிறாங்க. பேசுகிறவங்க பேசட்டுங்க, அந்த இடத்துல தேவனுடைய மகிமை இருக்குது, அந்த ஹாலில் தேவனுடைய மகிமை இருக்குது, அந்த இடத்துல தேவன் அவ்வளவாய் மகிமைப்படுகிறார். எத்தனை பேருக்கு சுகம் கிடைக்கும் தெரியுமா? அவங்க தான் ஜெபம் பண்ணுறாங்க, யாரும் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இல்லை, அவங்க தான் ஜெபம் பண்ணுறாங்க. அந்த சுரண்டை இயேசு அடிக்கிறார் ஹாலில் அவங்க தான் ஜெபிக்கிறாங்க. அவங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்குறார். யாரும் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணலை. தேவனுக்கு பிரியமான காரியம் என்னன்னு நீங்கள் சோதிச்சு பாருங்கள். நான் அதை செஞ்சேன், நான் இதை செஞ்சேன், ஆண்டவர் அதை கேட்கலைங்க. எனக்கு பிரியமானதை நீ செஞ்சியா? உனக்கு பிரியமானதை நான் செய்ய மாட்டேன், எனக்கு பிரியமானதை நீ செஞ்சியா? தேவனை ஆராதிக்கணுங்க. சும்மா ஏதோ பாரம்பரியத்தை கட்டி கிடந்து ஒன்றும் நடக்காதுங்க. இது பாரம்பரிய காலங்களில், இது எழுப்புதலின் காலம். இது அநேக மக்கள் சந்திக்கின்ற ஒரு காலம். லட்ச மக்கள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க, எத்தனையோ ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க. இயேசு பற்றி தெரியாமல் நீங்கள் பாடல் படிங்க, துதிங்க, ஆராதிங்க. கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். சும்மா கையை கட்டி நிற்பதற்காக நானும் ஆலயத்துக்கு போனேன், நானும் சபைக்கு போனேன், அதுக்கு கர்த்தர் உங்களை கூட்டு வரலைங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்கிறார். பெரிய காரியம் செய்வதற்காக அவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் ஒன்று செய்யுங்க. ஏசப்பா, நான் இனிமேல் உம்மை துதிப்பேன், உம்மை நான் துதிப்பேன், உம்மை நான் ஆராதிப்பேன். நீங்கள் துதிக்கும் பொழுது, நீங்கள் ஆராதிக்கும் போது கட்டுகள் அறுந்து ஓடும். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் தேவனை ஆராதிக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கிற பலகீனங்கள் மாறும். நான் கண்ணால் பார்த்துருக்கேன், நாங்கள் பார்த்துருக்குறோம், மீட்டிங்கில் நாங்கள் பார்த்துருக்குறோம், பெரிய மீட்டிங்கில் நாங்கள் பார்த்துருக்குறோம், இயேசு விடுவிக்கிறார் மீட்டிங்கில் நாங்கள் பார்த்துருக்குறோம், பாஸ்டர் ஆபிரகாம் சார்லஸ் மீட்டிங்கில் பார்த்து நிறைய மீட்டிங்கில் நாங்கள் பார்த்துருக்குறோம், முன்ன உட்காந்து நாங்கள் பார்த்துருக்குறோம். ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் அவ்வளோ விடுதலை கொடுத்துருக்கிறார். சும்மா ஏதோ கதை சொல்ல கிடையாதுங்க. நீங்கள் ஆராதிக்கும் பொழுது பாடல் வேலை, ஆராதனை வேலை, கண்ணீரோடு அவரை துதிக்க 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 அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். மறந்துடாதீங்க. கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். அவர் சொல்கிறாரு, எனக்கு பிரியமான காரியம் வேறு ஒன்றும் இல்லை, நீ துதிக்கணும், அவரை ஆராதிக்கணும். வசனத்தை சொல்லி முடிச்சிருவோம். சங்கீதம் 69ஆம் சங்கீதம் 30வது வசனம் 31வது வசனம். கொம்பும் வீரிகுளமும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். கர்த்தருக்கு பிரியமான காரியம் அவரை துதிக்கணும், அவரை ஆராதிக்கணும், அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும், அவரோடு கூட பேசுவது கர்த்தருக்கு பிரியமான காரியம்.
கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறான்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஜெபம் பண்ணுவோம். நன்றி இயேசப்பா, உமக்கு நன்றி. நீங்கள் கொடுத்த நல்ல ஒரு வாய்ப்புக்காக உமக்கு நன்றி. உமக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் கண்டுபிடித்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. உமக்கு பிரியமானபடி அப்பா நாங்கள் ஆராதிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது அப்பா நீர் உமக்கு பிரியமானபடி எங்களை வாழ வைக்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி. துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். நீ பிரேஸ் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஒவ்வொரு வாரமும் எங்களுடைய வீட்டில் நல்லூரில் வைத்து மாதத்தின் 2வது சனிக்கிழமை 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் எங்களுடைய வீட்டில் வச்சு நாங்கள் உபவாச கூட்டம் நடத்துகிறோம். முடிந்தவர்கள் நீங்கள் வரலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி.